மத்திய பட்ஜெட்டை நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யும் போது அவர் அணியும் புடவைகள் ஆண்டுதோறும் கவனம் பெறும். அந்த வகையில் இந்த முறை அணிந்திருந்த சேலையின் தனித்துவம் குறித்து பார்ப்போம். ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் வேளையில் இந்திய பொருளாதாரமே ஒரு பெட்டிக்குள் அடங்கியிருக்கும் என்றால் அந்த பெட்டியை ஏந்தி வரும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் புடவையில் இந்தியாவின் கலாச்சார வரைபடமே அடங்கியிருக்கும். நிதியமைச்சரின் ஆடை தேர்வு என்பது வெறும் ஃபேஷன் அல்ல, அது இந்தியாவின் பன்முகத்தன்மையை பறைசாற்றும் ஒரு நிசப்தமான தூதாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் அவர் தேர்ந்தெடுக்கும் புடவை நாட்டின் ஏதோ ஒரு பகுதியின் பாரம்பரியத்தை உலகிற்கு அறிமுகம் செய்கிறது. கடந்த 2025ஆம் ஆண்டு அவர் அணிந்திருந்த தங்க கரையுடன் கூடிய பீகாரின் மதுபானி சேலை பெரும் பேசு பொருளானது. பீகாரில் சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்திருந்த அந்த சூழலில் அந்த மாநிலத்தின் பாரம்பரிய கலையை அவர் அணிந்திருந்ததும், அதே பட்ஜெட்டில் பீகாருக்கு ஏராளமான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டதும் தேர்தலின் நுட்பமான அறிகுறியாக நம்பப்பட்டது. அதே பாணியில் இந்த ஆண்டும் பட்ஜெட் உரையை ஆற்ற வந்த நிர்மலா சீதாராமன் தனது சொந்த மாநிலமான தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தை போற்றும் வகையில் அடர் மெரூன் நிறத்திலான காஞ்சிபுரம் பட்டுச்சேலையை அணிந்திருந்தார். இந்த நேர்த்தியான சேலை தங்க ஜரிகை வேலைப்பாடுகளுடன் பாரம்பரியத்தை பறைசாற்றியது. தமிழகத்தில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் வரவிருக்கும் நிலையில் மாநிலத்தின் அடையாளமான காஞ்சிபுரம் பட்டை அவர் அணிந்து வந்தது ஒரு முக்கியமான அரசியல் சமிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்றத்தில் தமிழகத்தின் கலாச்சாரத்தை பிரதிபலிப்பதன் மூலம் அம்மாநில மக்கள் மீது கொண்டுள்ள அக்கறையை அவர் சொல்லாமல் சொல்லியிருப்பதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுஜாதா.